அவ்வளோதான். இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோலியே இருக்கட்டும். ஸ்லோவில் வச்சு நம்ம பரட்டி போடலாம். ஏன்னா கத்திரிக்காய் நம்ம வேக வச்சு எடுக்கல, அதனால அதுலேயே தான் வேகணும். அதனால முதல்ல ஸ்லோவில் இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு நம்ம அது கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சார் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம போஸ் கிட்ட இருந்து. இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து அவர் ரெடி ஆகிடுறதுக்குள்ளே ஒரு தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம் இதை போட்டு கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரக்காரனும் இல்லாமல் அரைச்சி நம்ம கூட்டுக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் நம்ம ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நான் அப்போ டீ கே ஸ்டைல்னு சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது டீ கே ஸ்டைல்னு சொல்லும்போது அந்த ஹோட்டலில் கேட்டரிங்கில் செய்யும் போது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நானே இப்போ கற்றுக்கினவதாங்க. பெரிய ஒரு கேட்டரிங் ஒரு இதுவெல்லாம் கிடையாது. இப்போ கற்றுக்கிட்டவங்க தான். ஆனால் ஒரு 8 வருஷமாக நாங்கள் ரன் பண்ணிட்டு வரோம். நல்லா சிறப்பாகவே போகுது. வீட்டு விசேஷத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு வரோம். நல்லாவே போகுது. அதனால தான் நம்ம வீட்டில் சமைக்கும் போது நம்ம வீடியோ இங்கே போடும் போதெல்லாம் நான் டீ கே ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ நம்ம பச்சை மிளகா, தேங்காய், சீரகம் இதை போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தாளிப்பு கொடுக்கும் போது அதை சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றாம குறைன்னு அரைக்க வேண்டாம். தண்ணி ஊற்றி குறைன்னு அரைக்கிற மாதிரி இருக்கணும். அது ஒரு பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நம்ம பொரியலுக்கு பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது. இதை முதல்ல நான் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சாலுமே போதுமான அளவு. இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சீரகமும் கறிவேப்பிலையும் தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்த கையோட நம்ம குக்கர்லேருந்து எடுத்து கொட்டிடலாம். அந்த கோஸ் வெந்திருக்கு. கோஸ் வெந்துடும் ஆல்ரெடி. நமக்கு ஒரு வேவில் கடலைப்பருப்பு மட்டும் வெந்தது வேகாத மாதிரி இருக்கணும். நம்மளுக்கான வெந்திருக்கணும். நம்ம மசிச்சா மட்டுமே தான் இருக்கணும். அப்போ தான் கூட்டுக்கறிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தது ஒரு கொதி வரட்டும். ஏன்னா மஞ்சள் தூள் போட்டு நம்ம ஆவி கட்டுறதா இருந்தாலும் ஆவி கட்டியிருக்கலாம். நான் மஞ்சள் தூள் போட்டு ஆவி கட்ட மாட்டேன். நான் எப்பயுமே இனிமேல் தாளிப்புக்கு கொடுக்கும்போது நம்ம மஞ்சள் தூள் போட்டோம்னா அதோட ஸ்மெல் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு வறுத்துருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் எப்பயும் ஸ்லோவில் வச்சுருந்தேன். ஒரு 2 நிமிஷம் போல் இப்போ நான் ஸ்பீடில் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் போதும் அவருக்கு இது பதார்த்தம். நம்மளுக்கு வேணும் அப்பளம் பொரிச்சிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். தேங்காய் போட்ட உடனே ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. இதை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதையும் போட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி கலக்கி நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கிளறி கொடுத்துட்டுருங்க. நான் ஏன்னா சாதத்துக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லைன்றதுனால கூட்டுக்கறியை கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா தேங்காய் போட்டு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிக்கோங்க. ரொம்ப சுவையான டீ கே ஸ்டைலில் கூட்டுக்கறி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதோட நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சோடனே இறக்கிடலாம். இப்போ நம்ம அதே பேனை அப்படி ஒரு மரசாக அலசிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா ரசம் வேணும். ஏன்னா கூட்டுக்கறி இருக்கும் போது ரசம் ஊற்றி செகண்ட் சாப்பாடு சாப்பிட்டா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரசத்துக்கு நம்ம அதே பேன் வச்சுருக்கிறேன். கழுவி தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ அந்த ஜாரியே நான் கழுவலை. தேங்காய் தான், சீரகம், பச்சை மிளகா தான் போட்டு அரைச்சோம். அதை நம்ம கழுவி நம்ம வந்து ரசத்துக்கு தேவையானது அரைக்கணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து அதுலேயே வந்து தேவையான அளவு மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி ரசம் வச்சிடலாம். நம்ம நிறைய சாமான் தொலைக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ண முடியுமோ அப்படிலாம் சேவ் பண்ணோம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பால் போட்டு ரசம் நல்லா இருக்கும், நெல்லிக்காய் ரசம் நல்லா இருக்கும், எலுமிச்சப்பழ ரசம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் ட்ரை பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே வந்து ஒரு தக்காளியுமே அப்படியே நசுக்கி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து டக்குன்னு ரசம் வைக்க முடியும் நம்மளால். கொஞ்சம் தக்காளியும் போட்டுக்கிட்டேன், காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிட்டேன், மிளகு, சீரகம் போட்டுக்கிட்டேன், பூண்டு போட்டுக்கோங்க. மெயினாக வந்து கறிவேப்பிலை ஒரு 2 போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரசத்துக்கு தாளிப்புக்கு கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். அப்போ தான் வந்து அந்த தக்காளி எல்லாம் நம்ம பச்சையாக தானே போட்டுப்போம். அதனால் இப்போ இன்றைக்கி எனக்கு டைம் கிடச்சதுனால வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். டைம் கிடைக்கலனா இந்த மிக்சிங் பவுல்லையே நான் அரைச்சி தான் இதில் வதக்கி அப்படியே தண்ணி ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரசம் ரெடி ஆகிடும். நம்ம சமையல் வந்து நம்மள மாதிரி தான், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் சமையல். நம்மளுக்கு டைம் எப்படிலாம் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சமையல். நம்ம வந்து கரைச்சி அதை ஊற்றி அப்புறமா ஒரு தண்ணி ஊற்றி செய்யலாம். இப்போ மிளகு, இஞ்சி அதெல்லாம் நம்ம அப்படியே பவுடர் பண்ணியும் போடலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி டைம் கிடைக்குதோ அது போல தான் டைம் செட் பண்ணி நம்ம வைக்கணும். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சாலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. புளி பேஸ்ட்லாம் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட் தானே போடுறாங்க. அதனால நானுமே இனிமேல் மிக்சியில் அரைச்சி போடு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு ரசம் வீடியோ போட்டேன், நல்லா இருந்தது. ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரசம் கொதிச்சா கொஞ்சம் கசப்பு வாசனை, அது கசப்பாக இருக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த மிளகு சீரகம்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கசப்பு வந்துடும். அதனால லாஸ்ட்டாக நம்ம மிளகு தூள் எல்லாம் கூட நம்ம லாஸ்ட்டாக போடுவோம். அதனால அது கொஞ்சம் கசப்பு வந்துடும்ன்றதுனால ரசம் கொதிக்க விட மாட்டாங்க. ஆனால் நம்ம நண்டு ரசம்லாம் வைக்கும் போது நல்லா கொதிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசம் கொதிச்சா வந்து அதில் போட்டுக்க ஜாமான்லாம் கீழே இறங்கிடுமே தவிர்த்து கசப்புலாம் ஒன்றும் வரல அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரிட்டு நம்மளும் ஏற்றுக்கிடலாம். இப்போ நான் இதை ஜார் கழுவி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ புளி கரைச்சி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ புளி கரைச்சி தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதுக்கு நம்ம ஒரு போதுமான அளவு நமக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இல்லைன்னா புளி போந்துடும். புளி தண்ணியை கொஞ்சம் கெட்டியமாக கரைச்சி வச்சிருக்கேன். தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. உங்களாண்ட பேசிட்டு இன்னைக்கு நான் என் ஜமையலை முடிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் கூட்டுக்கறி, ரசம், கத்திரிக்காய் பொரியல் தான் பார்த்துருக்குறோம். ஓகே பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கறது தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என் வீடியோவை விரும்பி நீங்கள் பார்க்குறீங்கன்றதுக்கு. ஓகே பாய்.